சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல் அப்டேட் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு. சோஷியல் மீடியாலையும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கொண்டு இருக்கு. ஸோ இது வந்து கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல் பற்றி மட்டும் கிடையாமல் கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல், அதைத் தொடர்ந்து கங்குவா திரைப்படத்தோட பயங்கரமான இசை வெளியீட்டு விழா தேதியும் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. அதாவது சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் கங்குவா. இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சில பல பிரச்சனைகள் காரணமாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டான படத்தோட செகண்ட் சிங்கிள், அதுக்கப்புறமா படத்தோட முழு பாடல்கள், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு ப்ரோமோ, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இதுக்கான அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இது ஒவ்வொன்றா பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து படத்தோட செகண்ட் சிங்கிள். ஸோ இந்த திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிளுக்கு ரசிகர்கள் மத்தியில் வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள், அதுக்கப்புறமா ட்ரைலரை பார்த்த ரசிகர்கள் வந்து ஏற்கனவே போஸ்டர், அது கிளிம்ஸில் பார்த்த அதே சீன்ஸை தான் மீண்டும் மீண்டும் காமிச்சிட்டு இருக்கீங்க. வேறு எதுவுமே வந்து நீங்கள் வந்து புதுசாக காமிக்கலை. ஸோ அதனால் வந்து செகண்ட் சிங்கிள் மேலே ஃபஸ்ட் சிங்கிள் மேலே வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு வந்து ரசிகர்களுக்கு வந்து ஏற்படலை. ஆனால் செகண்ட் சிங்கிள் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ ரசிகர்கள் பெருசாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதாவது கங்குவா திரைப்படத்தில் மொத்தம் வந்து 4 பாடல்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபயர் சாங், அடுத்து வந்து செகண்ட் சிங்கிள் வந்து கோவா சாங். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வைபான மெட்டீரியல் இருக்கும். எப்படி வந்து சூர்யா அவர்களோட மோட்டிவேஷன் சாங்கான தமக்கு தம்மா, பளபளக்கிற பகலாளி இந்த மாதிரி சாங்லாம் கேட்டிங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சாங் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ட் பொசிஷனில் இருக்க சூர்யாவை வந்து இந்த ஒரு சாங்கில் வந்து காமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால இந்த ஒரு சாங்க்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ என்ன தகவல்னா, இந்த சாங் வந்து ஏற்கனவே செப்டம்பர் மாதமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் வந்து இருந்தது. ஆனால் செப்டம்பர் மாதம் வந்து படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆனதால் வந்து இப்போ வந்து புது தேதியை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இந்த திரைப்படத்தோட 2வது பாடலை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஒவ்வொரு பாடலாக ரிலீஸ் பண்ணி ஸோ ஆடியோ லான்ச் வந்து பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. அதனால் கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல் கோவா பாடல் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதைத் தொடர்ந்து அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா. இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும். தமிழில் மட்டும் இல்லாமல் துபாயிலையும் வந்து இந்த திரைப்படத்துக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வந்து நடத்தணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். அதனால் வந்து இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா ஓப்பன் ஸ்டேஜில் வந்து நடத்துகிறாங்களாம். பொதுவாக வந்து சூர்யா அவர்கள் திரைப்படம்னா ஓப்பன் ஸ்டேஜில் இசை வெளியீட்டு விழா நடக்காது. கடைசியாக வந்து காலா திரைப்படத்துக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஓப்பன் ஸ்டேஜில் இசை வெளியீட்டு விழா பண்ணாங்க. அதைத் தொடர்ந்து கங்குவா திரைப்படத்துக்கு ஓப்பன் ஸ்டேஜில் வந்து பயங்கரமான இசை வெளியீட்டு விழா வந்து அக்டோபர் 20ஆம் தேதி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து பல நட்சத்திரங்கள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அக்டோபர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அக்டோபர் மாதம் வந்துட்டால் கங்குவா படத்திலிருந்து அடுத்தடுத்து அப்டேட், படத்தோட 2வது 3வது பாடல், அதுக்கப்புறம் படத்தோட இசை வெளியீட்டு விழா, அதைத் தொடர்ந்து துபாயில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஒவ்வொரு லாங்குவேஜும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அந்த மாதிரி வந்து பயங்கரமான பிளான் வந்து வச்சுருக்காங்க. நம்ம நிறைய சூர்யா அவர்களோட ஸ்பீச்சை வந்து கேட்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் கங்குவா திரைப்படத்தோட எந்த பாடலுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸோ ஃபயர் சாங் கேட்டிருப்பீங்க. அந்த ஒரு ஃபயர் சாங் வந்து எப்படி இருக்குது? ஃபயர் சாங்கை விட நான் கங்குவாவோட கோவா சாங்க்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து சூர்யா அவர்கள் லுக்கு தான் அதில் பயங்கரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கங்குவாவோட செகண்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கங்குவா திரைப்படம் வந்து தள்ளி போனது கரெக்டாக இருக்குமா? அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது கரெக்டாக இருக்குமா? அப்படி இல்லைனா நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது தான் கரெக்டாக இருக்குமா? கிளாஷ்லாம் விடாமல் சூர்யா அவர்கள் சிங்கிளாக வந்தால் தான் மாசாக இருக்குமா, இல்லை அந்த கிளாஷ் விட்டு சூர்யா வின் பண்ணால் மாசாக இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல் அப்டேட் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு. சோஷியல் மீடியாலையும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கொண்டு இருக்குது. ஸோ இது வந்து கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல் பற்றி மட்டும் கிடையாமல் கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல், அதைத் தொடர்ந்து கங்குவா திரைப்படத்தோட பயங்கரமான இசை வெளியீட்டு விழா தேதியும் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. அதாவது சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் கங்குவா. இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சில பல பிரச்சனைகள் காரணமாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டான படத்தோட செகண்ட் சிங்கிள், அதுக்கப்புறமா படத்தோட முழு பாடல்கள், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு ப்ரோமோ, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இதுக்கான அப்டேட்
அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இது ஒவ்வொன்றா பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து படத்தோட செகண்ட் சிங்கிள். ஸோ இந்த திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிளுக்கு ரசிகர்கள் மத்தியில் வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அதுக்கப்புறமா ட்ரைலரை பார்த்த ரசிகர்கள் வந்து ஏற்கனவே போஸ்டர் அது கிளிம்ஸில் பார்த்த அதே சீன்ஸை தான் மீண்டும் மீண்டும் காமிச்சிட்டு இருக்கீங்க. வேறு எதுவுமே வந்து நீங்கள் வந்து புதுசாக காமிக்கலை. ஸோ அதனால் வந்து செகண்ட் சிங்கிள் மேலே ஃபஸ்ட் சிங்கிள் மேலே வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு வந்து ரசிகர்களுக்கு வந்து ஏற்படலை. ஆனால் செகண்ட் சிங்கிள் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ ரசிகர்கள் பெருசாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதாவது கங்குவா திரைப்படத்தில் மொத்தம் வந்து 4 பாடல்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபயர் சாங், அடுத்து வந்து செகண்ட் சிங்கிள் வந்து கோவா சாங். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வைபான மெட்டீரியல் இருக்கும். எப்படி வந்து சூர்யா அவர்களோட மோட்டிவேஷன் சாங்கான தமக்கு தம்மா, பளபளக்கிற பகலாளி இந்த மாதிரி சாங்லாம் கேட்டிங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சாங் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ட் பொசிஷனில் இருக்க சூர்யாவை வந்து இந்த ஒரு சாங்கில் வந்து காமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால இந்த ஒரு சாங்க்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ என்ன தகவல்னா இந்த சாங் வந்து ஏற்கனவே செப்டம்பர் மாதமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் வந்து இருந்தது. ஆனால் செப்டம்பர் மாதம் வந்து படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆனதால் வந்து இப்போ வந்து புது தேதியை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இந்த திரைப்படத்தோட 2வது பாடலை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஒவ்வொரு பாடலாக ரிலீஸ் பண்ணி ஸோ ஆடியோ லான்ச் வந்து பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. அதனால் கங்குவா திரைப்படத்தோட 2வது பாடல் கோவா பாடல் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதைத் தொடர்ந்து அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கங்குவா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா. இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும். தமிழில் மட்டும் இல்லாமல் துபாயிலையும் வந்து இந்த திரைப்படத்துக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வந்து நடத்தணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். அதனால் வந்து இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா ஓப்பன் ஸ்டேஜில் வந்து நடத்துகிறாங்களாம். பொதுவாக வந்து சூர்யா அவர்கள் திரைப்படம்னா ஓப்பன் ஸ்டேஜில் இசை வெளியீட்டு விழா நடக்காது. கடைசியாக வந்து காலா திரைப்படத்துக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஓப்பன் ஸ்டேஜில் இசை வெளியீட்டு விழா பண்ணாங்க. அதைத் தொடர்ந்து கங்குவா திரைப்படத்துக்கு ஓப்பன் ஸ்டேஜில் வந்து பயங்கரமான இசை வெளியீட்டு விழா வந்து அக்டோபர் 20ஆம் தேதி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து பல நட்சத்திரங்கள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அக்டோபர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அக்டோபர் மாதம் வந்துட்டால் கங்குவா படத்திலிருந்து அடுத்தடுத்து அப்டேட் படத்தோட 2வது 3வது பாடல், அதுக்கப்புறம் படத்தோட இசை வெளியீட்டு விழா, அதைத் தொடர்ந்து துபாயில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஒவ்வொரு லாங்குவேஜும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அந்த மாதிரி வந்து பயங்கரமான பிளான் வந்து வச்சுருக்காங்க. நம்ம நிறைய சூர்யா அவர்களோட ஸ்பீச்சை வந்து கேட்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் கங்குவா திரைப்படத்தோட எந்த பாடலுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸோ ஃபயர் சாங் கேட்டிருப்பீங்க. அந்த ஒரு ஃபயர் சாங் வந்து எப்படி இருக்குது? ஃபயர் சாங்கை விட நான் கங்குவாவோட கோவா சாங்க்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து சூர்யா அவர்கள் லுக்கு தான் அதில் பயங்கரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கங்குவாவோட செகண்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கங்குவா திரைப்படம் வந்து தள்ளி போனது கரெக்டாக இருக்குமா? அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது கரெக்டாக இருக்குமா? அப்படி இல்லைனா நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது தான் கரெக்டாக இருக்குமா? கிளாஷ்லாம் விடாமல் சூர்யா அவர்கள் சிங்கிளாக வந்தால் தான் மாசாக இருக்குமா? இல்லை வந்து கிளாஷ் விட்டு சூர்யா வின் பண்ணால் மாசாக இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்